வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் பொதுவாக வந்து நேரடியாக கடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது. அது எல்லாராலையும் முடியல. நிறைய பேர் வந்து ஜூஸ் போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆமாம். ஸோ நெல்லிக்காய் வந்து ஜூஸாக குடிப்பது தான் சரியான முறையா? ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னா கூட எந்த அளவு எந்த நேரம் குடிக்கிறது பெட்டராக இருக்கும் சார்? ஓகே சார், நெல்லிக்காயை வந்து காய் வடிவில் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. நேரடியாக அவ்வாறே மென்று சாப்பிடுவது மிக மிக சிறப்பு. ஓகே. ஒருவேளை அப்படி எடுத்துக்கொள்வதற்கு இயலாதவர்கள் வந்து ஜூஸ் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். இதனை காலை வேளையில் எடுத்துக்கொள்வது நன்று. ஓகே, அதுலயும் குழப்பம் இருக்கு. சில பேர் காலையில சாப்பிட்றதா நைட் சாப்பிட்றதா அப்படிங்கிறதுல. சார், காலை வேளை தான் சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா காலை வேளையில் நம்முடைய வயிற்றில் ஆமல பித்தம் அப்படின்னு ஒரு பித்தம் இருக்கு சார். அந்த பித்தத்தை வந்து சமம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல மூலிகை வந்து நெல்லிக்காய். ஏனென்றால் இது ஒரு பித்த சமனி. ஆகையினால காலை வேளையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். சரி சார், எந்த அளவு நெல்லிக்காய் எடுத்து எவ்வளவு ஜூஸ் குடிக்கிறது இல்லை சார்? சார், ஒரு நெல்லிக்காய் போதுமானது. ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் போதுமானது. சரி, நிறைய நெல்லிக்காய் சாப்பிடுவதற்கு சித்தர்கள் சொல்லவில்லை. ஒரு நெல்லிக்காய் போதும். ஓகே. ஸோ அதில் ஜூஸ் போட்டு காலையில் அதில் ஜூஸ் போட்டு நீங்கள் நீரோ அல்லது வேறு ஏதேனும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நான் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் தேனை வந்து தவிர்ப்பது நல்லது. சரி சார், இப்போ காலையில் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இரவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? இல்லை காலையில் முடியாதவங்க இரவில் சாப்பிடலாமா? சார், இரவு வந்து நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இரவு நேரம் வந்து குளிர்ச்சியானது. சரி, நெல்லிக்காயும் குளிர்ச்சியானது. குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீர்களானால் உடலில் கபம் விருத்தியாகும். அது வேறு ஏதேனும் ஒரு நோய்களை உங்களுக்கு தோற்றுவிக்கலாம். எனவே இரவு நேரங்களில் நெல்லிக்காயை சாப்பிடுவது அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவது தவறு. பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கு சார். நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, இரவில் நெல்லிக்காய் சாப்பிடுகின்றவனுடைய வீட்டிற்கு மூதேவி தேடி வருவாள்னு சொல்றாங்க. அப்படிலாம் கூட சொல்லுவாங்களா? ஆமா சார், இரவில் நெல்லிக்காய் நீங்கள் உண்டீர்களானால் உங்கள் வீட்டை தேடி மூதேவி வருவாள் அப்படின்னு சொல்றாங்க. சார், அது மூதேவி வராளா போறாளா அதெல்லாம் விடுங்க. சரி, இரவு நேரத்தில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கபம் விருத்தி ஆகும். கபம் விருத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டினுடைய எல்லா செயல்களும் முடங்கும். இதற்காக சொல்லப்பட்ட இன்டைரக்டா வேறு விதமாக சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணை சாமி குத்திரும் அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து பயப்படுவோம். அப்படி நம்மளை வந்து வளர்த்து இருக்கிறார்கள். அவ்வளவுதான் சார். நெல்லிக்காய் வந்து நேரடியாக சாப்பிட்றது, ஜூஸ் போட்டு சாப்பிட்றது சம்மந்தமாக பேசிட்டோம். சித்த மருத்துவத்தில் இதோடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குது சார்? வேறு ஏதாவது வகையில் இல்லை வேறு மருந்துகளில் சேர்க்கப்படுதா? சார், நெல்லிக்காய் வந்து நிறைய மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. நெல்லிக்காய் சேர்த்து நாங்கள் நிறைய மருந்துகள் செய்கிறோம். பற்பசந்தரங்கள்லேருந்து ஆரம்பித்து சூரணங்கள், லேகியங்கள், ரசாயனங்கள், தேனூரல்கள், இந்த மாதிரி பல ஃபார்மில் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை பொறுத்தவரையில் ஜூஸ் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம். பொடி அல்லது சூரணம் சொல்றது எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் லேகியம் என்று வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நெல்லிக்காய் லேகியம்னே தனியாக ஒன்று இருக்குதா சார்? ஆமாம் சார், நெல்லிக்காய் லேகியம் என்று தனியாகவே ஒன்று இருக்கிறது. சரி, அதோட பயன்பாடுகள் சார்? இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு, சோபை, காமாலை, அடுத்ததாக உடல் எரிச்சல், உடல் மெலிவு, பலக்குறைவு, இம்யூனிட்டி குறைவு போன்ற நோய்களுக்கு நாம் இதனை பயன்படுத்துகிறோம். சரி சார், அது மக்கள் நேரடியாக வாங்கி சாப்பிடலாமா இல்லை ஒரு சித்த மருத்துவம் சந்தித்து ஆலோசனை பெற்று தான் அதை வாங்கி சாப்பிடணுமா சார்? அதாவது இந்த லேகியத்தை பொறுத்தவரை நாம் நேரடியாக நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடலாம், தவறில்லை. சரி, அப்படி வாங்கினா அது எந்த அளவு எந்த நேரம்? நெல்லிக்காய் லேகியத்தை வந்து எல்லோருமே சாப்பிடலாம். 2 வேளை காலை மாலை உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, டயபெட்டிஸ் மிலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா போன்ற நோய் உள்ளவர்கள், தமிழ்ல நம்ம சொல்லிடலாமா சார்? சொல்லிடலாம் சார். மதுமேக நோய் உடையவர்கள், சுகர் உள்ளவங்க, அதே போல பிரஷர் உள்ளவங்க, கொழுப்பு சத்து உள்ளவங்க நெல்லிக்காயை லேகிய வடிவில் எடுக்க வேண்டாம். சரி, அதாவது நீங்க நெல்லிக்காயினுடைய பயன்பாட்டை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்க சாய்ஸா வேற ஏதோ வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பாக லேகிய வடிவில் எடுக்க வேண்டாம். அதாவது ஆசச் லேகியமா நம்ம பயன்படுத்த வேண்டாம். லேகியம்னாலே பொதுவாக அதுல இனிப்பு கலந்துருக்கும் அப்படிங்கிறது. லேகியம் என்று சொல்லி வரும்போதே அதுல வந்து 4 பொருட்கள் நிச்சயமாக இருக்கும். ஒன்று பால், இன்னொன்று தேன், இன்னொன்று வெல்லம். சரி, ஓகேவா? அடுத்ததாக நெய். பால் இருக்கும், தேன் இருக்கும், சர்க்கரை இருக்கும், நெய் இருக்கும். சரி, என 4 பொருட்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 4 பொருட்களுமே சுகரு, பிரஷர், கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே ஆகாது.
ஆகையினால் நம்ம இதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான். காலை மாலை உணவுக்கு பிறகு நம்ம அந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு பேசணும். அளவு எந்த அளவு எடுத்துக்கிறது இல்லை சார்? ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கொள்ளலாம், 2 to 5 கிராம். அது வந்து நேரடியாக சாப்பிடணும், அது கலந்து ஏதாவது? இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு தேவையில்லை. சரி சார். நீங்கள் வந்து சூரணம் பற்றியும் சொன்னீங்க. நெல்லிக்காய் சூரணம்னு ஒன்று இருக்குதா? ஆமாம் சார், நெல்லிக்காய் பொடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் வந்து நெல்லிக்காயை காய வைத்ததுக்கு பேர் நெல்லி முள்ளி அல்லது வற்றல் என்று சொல்வார்கள். சரி. கடைகளிலே கிடைக்கும். கொட்டையை நீக்கி காய வைத்திருப்பார்கள். அதனை நீங்கள் பவுடர் பண்ணி தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். காலை அதை எப்படி பயன்படுத்தணும் சார்? சார், அதனை நீங்கள் காலையில் நெல்லிக்காய் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது போலவே நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. ஜூஸ் மாதிரி தண்ணியில் நீர் சேர்த்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி கூட நம்ம அடித்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே சார். சார், நம்ம நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது நெல்லிக்காய் வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் விட்டமின் சி அப்படிங்கிறதும் நம்ம பேசியிருக்கிறோம் சார். ஆமாம் சார். இப்போ தொடர்ந்து நிறைய நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் சி அதிகமாகி அதனால் வேறு ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. இப்போ பொதுவாக இந்த கேள்விக்கு நம்ம இந்த கேள்விக்கான பதிலை அறிவியல் பூர்வமாக அணுகுவோம் சார். பாருங்க, ஒரு நெல்லிக்காயில் கிட்டத்தட்ட 60 முதல் 180 மில்லிகிராம் என்ற அளவில் விட்டமின் சி உள்ளது. சரி. ஒரு நாளைக்கு நம்மளுடைய விட்டமின் சியினுடைய அளவு, நம்ம ஒருவருக்கு தேவையான விட்டமின் சியினுடைய அளவு 75 முதல் 90 மில்லிகிராம். சரி, ஓகேவா? ஆனால் அந்த விட்டமின் சி வந்து டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ண வேண்டுமானால் நீங்கள் தினமும் 2000 மில்லிகிராம், அதாவது 2 கிராமுக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் அது டாக்ஸிக் எஃபெக்டை உண்டாக்கும். ஆகையால் நாம் தினம் ஒரு நெல்லிக்காய் என்ற அளவில் சாப்பிடும்போது அது டாக்ஸிக் எஃபெக்டை உண்டு பண்ணாது. அதனால விட்டமின் சி அதிகமாகி அதனால டாக்ஸிக் எஃபெக்ட் கண்டிப்பாக உருவாகாது. ஏனென்றால் டாக்ஸிசிட்டி அப்படின்னு வரும்போதே சார் அளவு ரொம்ப முக்கியம். சரி சார். நீங்க நார்மலா ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்க, 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நீங்க 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதே 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டாக்ஸிக் தான். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க வந்து தொடர்ந்து நிறுத்தாமல் சாப்பிடலாமா? நம்ம சித்த மருந்துகள் சில மூலிகைகள் சொல்லும் பொழுது ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு நிறுத்துறது நல்லது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு வந்து லிமிட் இல்லை, தினமும் சாப்பிடலாம். இதை பொறுத்தவரை நம்ம லிமிட் சொல்ல முடியாது சார். சிம்பிளா ஒண்ணுங்க சார். அதாவது வந்து சில காய்கள் கனிகள் இவற்றை வந்து நாம வந்து காய்கள் கனிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நாம உணவுங்கிற டாபிக்ல கொண்டு போயிடும். உணவு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம சில பொருட்களை நாம தினமும் சாதம் சாப்பிடுகிறோம், அதனால டாக்ஸிக் எஃபெக்ட் வந்தது என்று எதுவும் இல்லை. சரி சார். பட் வேறு சில மருந்துகளுக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. நெல்லிக்காய் வந்து உணவாகவும் பயன்படக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் நான் இந்த பதிலை சொல்லுகிறேன். சரி சார். குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்புள்ளி இருக்கக்கூடியவங்க வந்து விட்டமின் சி அவங்க அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் தவிர்க்கணுமா? அதாவது நாங்கள் எங்களுடைய பிராக்டிஸில் வந்து நெல்லிக்காயை வெட்டிலிகோ இருப்பவர்களுக்கு கொடுப்பதில்லை சார். ஏன்னா விட்டமின் சிங்கிறது வந்து மெலனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தோலினுடைய நிறமி உற்பத்தி ஆதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. சரி. நம்ம மெலனோசிஸ் குறைவினால தான் விட்டிலிகோ வந்திருக்குது. அதனால இது வந்து அதோட ரிலேட்டடா இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக அதை எடுத்துக்கொள்வதற்கு அறிவுறுத்துவதில்லை, நாங்கள் கொடுக்கறது இல்லை சார். சரி சார். இப்போ விட்டிலிகோ இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து அதை தவிர்க்கிறது ஓகே. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு விட்டிலிகோ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து நெல்லிக்காய் தவிர்க்கணுமா? அதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரி. ஆனா அதற்காக இது நாம வந்து தவிர்த்தே ஆக வேண்டும் என்று கூறுவதற்கில்லை. சரி. நெல்லிக்காயில ஒரு வகை இருக்கு சார், கருநெல்லி அப்படின்னு ஒரு வகை இருக்கு. ஆனா கருநெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு வகைக்கு வந்து இந்த பண்பு இல்லை. அதனை வந்து விட்டிலிகோ இருக்கிறவங்களுமே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம் சார். அதாவது பொதுவாகவே வெட்டிலிகோ ஒரு வெண்புள்ளி நோய் நம்ம சாதாரணமா சொல்றது. இதுல நாம தவிர்க்க சொல்றது எதெல்லாம்னா எதெல்லாம் ஒயிட்டா இருக்கோ அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவோம். அப்படியா? ஆமா சார். நீங்க பாருங்க, பால் தவிர்க்க சொல்லுவோம், சர்க்கரை தவிர்க்க சொல்லுவோம், வெண்மை நிற காய்கள் எல்லாத்தையும் தவிர்க்க சொல்லிட்டு அவர்களை கருமை நிற காய்களாகவே எடுக்க சொல்லுவோம். கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி கருமை நிற காய்கறிகள் அந்த மாதிரி தான் நம்ம அதிகமா எடுக்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில நம்ம சில பேர் வந்து இதனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். அடுத்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து நெல்லிக்காய் கொடுக்கலாமா? அவங்க தொடர்ந்து எடுத்துக்கலாமா? மலச்சிக்கலுக்கும் நெல்லிக்காய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? மலச்சிக்கல் உள்ளவர்கள் வந்து நெல்லிக்காயை சாப்பிடலாம் சார். மலச்சிக்கலை வந்து நெல்லிக்காய் போக்கும். சரி. உதாரணத்துக்கு, ஏன்னா இந்த நெல்லிக்காயினுடைய ஒரு முக்கியமான இதற்கு வந்து லாக்ஸேட்டிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்கை இருக்கிறது. அதாவது மலமிளக்கி செய்கை இருக்குது. நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது மலம் இலகி செல்லும். ஆகையினால் மலக்கட்டு உள்ளவர்கள் கண்டிப்பாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து. சரி சார். பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து
நெல்லிக்காய் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பேசும்பொழுது நெல்லிக்காயா சாப்பிடலாம், நீங்க வந்து லேகியத்தை தான் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? உண்மைதான் சார். லேகியமாக தவிர்க்க வேண்டும், இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் காயாக சாப்பிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் அதிரத்த அழுத்த நோயாளிகளுக்கு வந்து பொதுவா டயூரிட்டிக் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. நெல்லிக்காய்க்கு இயல்பாகவே டயூரிட்டிக் செய்கை உண்டு. டயூரிட்டிக்னா நீர், அந்த சிறுநீரை அதிகமாக்கும். சரி சார். இது வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு நீங்க சிறுநீரை அதிகமாக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் குறையும். மேலும் அந்த பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால ஹைப்பர் டென்ஷன் வந்துருந்துச்சுன்னா இது கொலஸ்ட்ராலை குறைக்கும். சரி, அப்ப தாராளமா பயன்படுத்தலாம். அதனால ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு நெல்லிக்காய் உகந்தது, அதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. சரி சார். இதை தவிர குறிப்பிட்டு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக கர்ப்பிணிகள் இல்லை சிறு குழந்தைகள், ரொம்ப வயதானவங்க, வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க நெல்லிக்காயை தவிர்த்தால் நல்லது அப்படி ஏதாவது செய்தி இருக்குதா சார்? அப்படி எந்த ஒரு செய்தியும் இல்லை. சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள் அனைவரும் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. ஓகே சார். நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது. நம்ம குறிப்பாக விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, இம்யூனிட்டி குறைவினால குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருக்கிறவங்க எல்லாம் இந்த நெல்லிக்காயை லேகியமாகவோ சூரணமாகவோ குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சளி பிடிக்கிறதுக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் ஒரு மருந்தாக பயன்படுதா? பெரியவங்களுக்கு கூட? பெரியவங்களுக்கு கூட தான். ஓ, ஸோ அந்த மாதிரி சளி தொந்தரவு, அடிக்கடி சளி தொந்தரவு, காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் லேகியம் சொல்லலாம். ஏன்னா இது இம்யூனோ மாடுலேட்டர். சரி சார். அப்புறம் நம்ம மக்கள் வந்து நெல்லிக்காய் தேன் உரல் நிறைய இடங்களில் பாட்டிலில் விற்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போலாம் அதை பார்க்க முடியுது. நெல்லிக்காயில் வெட்டி போட்டு அதில் தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது, அது நல்லதா சார்? சார், அது உண்மையிலே நல்லதுதான். நெல்லிக்காயை முறையாக தேன் சேர்த்து ஊறல் செய்திருந்தால் நல்லது. அது தேன் தானான்னு கூட தெரியாது, இப்போ அது தேனாங்கிறது தெரியாது. அதனால தேன் சேர்த்து ஊறல் செய்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே விட்டமின் சி அதிகமான எந்த ஒரு பொருளும் தேனோடு சேர்த்து கொடுக்கும் போது அதோட ஆக்ஷன் அதிகமாகும் சார். அதனால நமக்கு நெல்லிக்காயினுடைய பயனை வந்து அது பெருக்கி கொடுக்கும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, தேன்ல தான் ஊற வச்சிருக்காங்களா, சக்கரப்பாவில் ஊற வச்சிருக்காங்களாங்கிறது தெரியாது. சரி, நீங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுத்தமான தேன் வாங்கி நெல்லிக்காயை வந்து சிறிதாக நறுக்கி வீட்லயே ஊற வச்சு நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரி சார். தேன் வந்து ஒரு குட் ப்ரிசர்வேட்டிவ் சார். தேன்ல போட்ட எந்த பொருளும் சுத்தமான தேனா இருந்தா கெட்டு போவாது. சரி சார். நெல்லிக்காய் ஊறுகாய் சார், நெல்லிக்காய் ஊறுகாய் அதாவது ப்ரெஷர் இருக்கிறவங்க வேண்டாம் சார். ஓகே. ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டாம். இந்த பிரச்சனை இல்லாதவங்க வந்து இதனை மற்ற சைடிஸ், அப்பளம் இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அவ்வளவு கேடு இல்லை. ஓகே, அப்படிதான். நம்ம நேரடியாக சாப்பிட்றது அதிகமான பலன்கள் தரும். ஆமா சார். எந்த ஒரு சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே சார், ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இந்த ஒரு மூலிகையை நீங்க வந்து அப்படியே எடுத்து பயன்படுத்திங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு 100% பலனும் கிடைக்கும். அதே இது நீங்க காய வச்சு செஞ்சீங்கன்னா அது ஒரு 70-75% தான் கிடைக்கும். அதே இது அதனை வந்து நீங்க காய வைத்து அல்லது லேகியமா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு 50% குறைவாகத்தான் பலன் இருக்கும். ஏனென்றால் ஒரு பொருளை வந்து நாம ஹீட்டுக்கு கொண்டு போகும்போதே அதனுடைய நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் போயிரும் சொல்றாங்க சார். நம்ம பெருநெல்லிக்காயோடைய பலன்கள் நிறைய எங்களுக்கு சொல்லிட்டீங்க. சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம ஊரில் கிராமங்கள்லாம் நாங்கள் அதுதான் அதிகமாக பார்த்துருக்குறோம். ஸோ சின்ன நெல்லிக்காயோடைய பலன்கள் எப்படி இருக்குது சார்? பெரிய நெல்லிக்காயோட கம்பேர் பண்ணும்பொழுது அதற்கு இணையான பலன்கள் இதில் கிடைக்குமா சார்? சிறு நெல்லிக்காயை அருநெல்லின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சரி. இதனால் வந்து உடல் குளிர்ச்சி பெறும், தாகம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ குணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெருநெல்லிக்காய்க்கு குறிப்பிட்டது போல அதீதமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக நூல்களில் கூறப்படவில்லை சார். சார், நம்ம இப்போ நிறைய மருத்துவ பலன்கள் சொல்லிட்டீங்க. இதை தவிர நெல்லிக்காய் சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? சித்த மருத்துவத்தில் சார் மூலிகைகளை பொதுவாக ஆண் மூலிகை, பெண் மூலிகைன்னு சொல்லி பிரிப்போம். ஓகே. நெல்லிக்காய் ஒரு பெண் மூலிகை, பெண்களுக்கு சிறப்பானது. இது வந்து பொதுவாக உள்ள ஒரு கருத்து. தேரையர் இந்த மூலிகையை பற்றி மிக சிறப்பாக சொல்லுகிறார். அவருடைய ஒரு பாடல்ல சொல்லுவார் சார், மூப்பு உள காயம் தணிந்து மோகம் பிறக்கும், இள மாப்பிள்ளை போல அழகு வாய்க்கும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயோதிகத்தை அடைந்த காயம்னா உடல், மூப்பு உள காயம் தணிந்து மோகம் பிறக்கும், அந்த முதுமையே குறையும் அப்படின்னு சொல்றார். முதுமை குறைந்து மோகம் பிறக்கும், அவர்களுடைய மனதில் மோகம் பிறக்குமா, இள மாப்பிள்ளை போல அழகு வாய்க்கும்ங்கிறார். இளமாப்பிள்ளை போல அவங்களுடைய அழகு வாய்க்கும் என்று சொல்லுகிறார்கள். அழகுங்கிறது இளமை தான் எப்போதுமே அழகு, அது உங்களுக்கும் தெரியும் சார். இளமையை நமக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக சித்தர்கள் இதனை சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதைத்தான் நான் பார்க்கிறேன்.
இதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருப்பதாக இன்றைய அறிவியல் சொல்லுது. ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற செய்கைகள்லாம் இதற்கு இருப்பதாக அறிவியலே ஒத்துக்கிறது. சரி சார். செல்லுலார் ஏஜிங்கை வந்து குறைக்கக்கூடிய பண்பு வந்து இதற்கு இருக்குது. அதனால அனைவருமே நெல்லிக்காயை தினம் ஒரு நெல்லிக்காயை நாம் தவறாமல் உண்டு வருவோம். இங்கு இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் சார். இங்கு கூறப்பட்ட மருத்துவ குணங்கள் எல்லாமே காட்டு நெல்லிக்காய்க்குத்தான். பெருநெல்லிக்காய். இங்கு கூறப்பட்ட மருத்துவ குணங்கள் யாவுமே காட்டு நெல்லிக்காய்க்குத்தான், அதாவது பெருநெல்லிக்காய்க்குத்தான், ஹைபிரிட் நெல்லிக்காய்க்கு அல்ல. ஏனென்றால் நாங்க கண்டுபிடிக்கிறது வித்தியாசம் சார். காட்டு நெல்லிக்காய் அளவுல சிறுசா இருக்கும், அந்த ஹைபிரிட் நெல்லிக்காய் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் சார். இன்னொன்னு, இதை சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய சுவை வந்து உடனடியாக நாக்கில் ஒட்டும். இது நம்ம காட்டு நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காய் அதை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய புளிப்பு சுவை, தோற்பு சுவை அதிகமா இருக்கும். ஆனா ஹைபிரிட்ல அந்த மாதிரி இல்லை. நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் இதை வைத்து மருந்து செய்து பார்த்த அனுபவத்தில் நான் இதை சொல்லுகிறேன். சரி சார். ஆனால் நம்ம பெரும்பாலும் வெளியே பார்க்கறதுல நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் தான் இப்போ இருக்குது இல்லையா? எல்லாம் ஹைபிரிட் தான். ஹைபிரிட் தான். ஸோ அதை சாப்பிட்டு இதற்கு இணையான பலங்கள் கிடைக்கும்னு மக்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சரி. அது எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு நமக்கு கிடைப்பதில்லை. சரி சார். ஆனால் சித்த மருத்துவத்துடைய லேகியங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் லேகியம் இந்த மாதிரி நம்ம வெளியே வாங்கினோம்னா அதில் அந்த காட்டு நெல்லிக்காய் சேர்த்து தான் நாங்கள் தயார் செய்கிறோம். சரி சார். ஹைபிரிட் நெல்லிக்காய் சேர்ப்பதில்லை.